கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ரேசிங் சர்க்யூட்டில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லிட்டாரு விடாமுயற்சி படம் வந்து ஜானில் தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் என்னடா கடவுளே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நம்மளுக்கு சம்பவம் இருக்குது அப்படின்றது உறுதி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாலேயோ இல்லை தமிழ்நாட்டையோ நடக்கல, நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா துபாயிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்தளவுக்கு ஒரு களை கட்டிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு தாறுமாறான சம்பவமாக இருந்திருக்கும். ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருந்திருக்கும். நம்ம ஏகே பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஜனவரி 23 ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பஸ் நியூஸ் கிடச்சிருந்துச்சு. நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் டேட் மட்டும் சொல்லல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இங்கே இந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த ட்ரெய்லர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. பொங்கலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக வந்து ஃபேன்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ரேஸ் முடிச்சுட்டு துபாயில் அவரோட ஹவுஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் போட்டு மறுபடியும் சென்னை திரும்புவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாசான அப்டேட்ஸ் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஜனவரி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகேவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றது கம்பாஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று செய்ய பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.